அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதி வாமிட் எடுக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டதுல நம்ம மயிலுக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதாவது மாமா நீங்க தாத்தாவாயிட்டீங்க, நான் பெரியப்பா ஆயிட்டேன், அதாவது நம்ம ரேவதி மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மயிலும் ராஜராஜனும் சந்தோஷத்துல கொண்டாடுறாங்க. நம்ம கார்த்திக் அதுக்கு அடுத்து சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆனாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு வந்து காய்ச்சல், அதாவது மாத்திரை திங்க மாட்டேன், மாத்திரை தின்னா எனக்கு வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து வற்புறுத்தி நம்ம ரேவதிக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை போட்ட உடனே நம்ம ரேவதிக்கு வந்து வாமிட் வந்துட்டு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜராஜன் வந்து போன் போட்டாரு. அப்போ வந்து நம்ம கார்த்திக் வந்து ரேவதி வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காமாமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம மயில் அது வந்து அதை தப்பா நினைச்சுக்கிட்டு அப்ப ரேவதி மாசமாயிட்டாளா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. மாமா ரேவதி வாமிட் எடுக்கிறான்னா என்ன காரணம்? அதாவது நீங்க தாத்தாவாயிட்டீங்க, நான் பெரியப்பா ஆயிட்டேன், அதாவது நம்ம ரேவதி வந்து மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் ஸ்வீட் வாங்கிட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போய் நம்ம கார்த்திக் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்தாங்க மாப்பிள்ள சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக் வந்து எதுக்கு மாமா ஸ்வீட் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வந்து என் பொண்ணு மாசமாயிட்டாளா, அதாவது நான் தாத்தாவாயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ மாமா அவ மாத்திரையை போட்டுட்டு வாமிட் எடுத்தா அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னதை கேட்டு ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆனாங்க. ஒரு தரமான காமெடியான எபிசோட் நாளைக்கு வந்து சூப்பரான எபிசோட் இருக்கு. அதை மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.